ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. நம்மளோட வெக்காபுலரி சீரீஸ்ல இன்னைக்கு டே 51 பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து டிசெக்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டிசெக்ரேட் அப்படிங்கிறத நம்ம வேர்பா யூஸ் பண்றோம். இதுக்கான மீனிங் வந்து டு ட்ரீட் அ சாக்ரட் பிளேஸ், ஆப்ஜெக்ட் ஆர் திங்க் வித் டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு புனிதமான இடத்தையோ ஒரு பொருளையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களையோ, ஓகேங்களா? ஏதோ ஒரு புனிதமான ஒரு விஷயத்த, ஒரு பொருள, ஒரு இடத்த வந்து நம்ம என்ன பண்றோம்? மரியாதை குறைவா நடத்துறது. டிஸ்ரெஸ்பெக்ட்டா நடத்துறது தான் என்னது? டீசெக்ரேட் அப்படிங்கிறது. பாருங்க. த வண்டல்ஸ் டிசெக்ரேட்டட் த ஏன்ஷியன்ட் டெம்பிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டல்ஸ்னா இந்த சும்மா ரவுடிகள்லாம் இருப்பாங்களே, எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கக்கூடிய ரவுடிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த வண்டல்ஸ் அப்படிங்கிறவங்க. வண்டல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்களா? இந்த ஏன்ஷியன்ட் டெம்பிள வந்து என்ன பண்ணியிருக்காங்க? டிசெக்ரேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன? அத ரொம்ப மரியாதை குறைவா நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப இந்த இமேஜ் பாருங்க. சும்மா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் டேமேஜ் பண்றது. அதுக்கான மரியாதையை ஒழுங்கா கொடுக்காம போறது. அதுதான் டிசெக்ரேட். ஸோ சினோனிம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபேன், வயலேட், டிஸானர் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபேன் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலா ஒரு சாக்ரட் ஒரு புனிதமான ஒரு விஷயத்த வந்து நம்ம மதிக்காம இருக்கிறதா என்னது? இந்த ப்ரொஃபேன் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது. இப்ப இந்த இடத்துல டிசெக்ரேட்ன்னு இருக்கு இல்லையா? இந்த டிசெக்ரேட்ல இத மட்டும் எடுத்து பாருங்களேன். இந்த செக்ரேட் அப்படின்னு மட்டும் இருக்கு இல்லையா? இத மட்டும் நீங்க தனியா எடுத்தீங்கன்னா, இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? செக்ரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலா செக்ரீஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சுரக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பான்கிரியாஸ்ல இருந்து இன்சுலின் என்ன ஆகுது? செக்ரேட் ஆகுது. ஓகேங்களா? சுரத்தல். அப்போ புரொடியூஸ் பண்ணுது. பான்கிரியாஸ் வந்து இன்சுலினா புரொடியூஸ் பண்ணுது. சோ இத தனியா எடுத்து பார்க்கும்போது அந்த மீனிங் கொடுக்கும். செக்ரேட் அப்படிங்கிறது சுரக்கிற மாதிரி ஒரு மீனிங். அதே மாதிரி இந்த செக்ரேட்டுக்கு இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு. அது என்னன்னா டு ஹைடு, மறைக்கிறது. ஓகேங்களா? டு ஹைடு, மறைச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த செக்ரேட் வந்து மீனிங் பண்ணும். புரியுதா? சோ டீசெக்ரேட் அப்படிங்கிறதுக்கு வேற மீனிங். அதுல இருக்கக்கூடிய இந்த செக்ரேட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு மீனிங் கொடுக்குது. சுரக்கிறது, அப்புறம் என்னது? ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மறைக்கிறது அப்படின்னு சொல்லி மீனிங் கொடுக்குது. தெளிவா புரியுதா? சோ இது முக்கியமான வார்த்தை. அடுத்து பாருங்க, டெயின்டி. டெயின்டி அப்படிங்கறத வந்து நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். சோ இதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா டெலிகேட் அப்படின்னு இருக்கு. டெலிகேட்னா என்ன? டெலிகேட்னா ரொம்ப மென்மையா இருக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப மென்மையா இருக்கிறது தான் நம்ம என்னது? டெலிகேட். அதாவது எப்படின்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்றது? அந்த பஞ்சு இருக்கு இல்லையா? பஞ்சு எப்படி இருக்கும்? நமக்கு அமுக்குறதுக்கு மென்மையா இருக்கும் இல்லையா? ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறது தான் என்னது? டெலிகேட். பிரெட்டி அண்ட் எலிகன்ட் இது ரெண்டுமே என்னது? அட்ராக்டிவா இருக்கிறதுக்கான மீனிங் உண்டு. அப்ப டெயின்டி அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான, அட்ராக்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம டெயின்டி அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஷி ஓர டெயின்டி நெக்லஸ் அப்படின்னு அர்த்தம். போட்டிருக்கக்கூடிய நெக்லஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப மென்மையா இருக்கு. அப்படியே பிடிக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப லைட்டா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சாஃப்டா லைட்டா அப்படியே போட்டிருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ சினோனிம் வந்து டெலிகேட், எலிகன்ட் இது ரெண்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, டிப்ரைவ். ஸோ டிப்ரைவ் அப்படிங்கிறது வேர்பு. இது நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். இந்த டிப்ரைவ் அப்படிங்கிறத பாருங்க. டு பிரிவென்ட் சம்ஒன் ஃப்ரம் ஹேவிங் சம்திங். அப்போ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அப்படி கிடைக்க போற விஷயத்த நம்ம தடுக்கிறது. அவங்களுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தடுக்கிறதா என்னது? டிப்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அந்த செயல் தான் டிப்ரைவ். வி வர் டிப்ரைவ்ட் ஆஃப் எனி பர்சனல் ஃப்ரீடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு வந்து எந்த பர்சனல் ஃப்ரீடமும் கிடைக்காத மாதிரி நாங்க தடுக்கப்பட்டிருக்கோம். யாரோ ஒருத்தர் எங்களுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டினை. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப்புங்கிற வார்த்தையை பார்த்துக்கோங்க. இதுவும் என்னது? இதுவும் டினை என்ன மீனிங் கொடுக்குதோ அதே மீனிங் தான் இந்த ஸ்ட்ரிப்பும் கொடுக்குறது. டினைனா என்னது? மறுக்கிறது. ஓகேவா? ஸோ தெளிவா சொல்லணும்னா மறுத்தல் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அடுத்து பாருங்க, டிவைன். ஸோ இந்த டிவைனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம், வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ரிலேட்டட் டு காட் ஆர் ஹெவன்லி. ஓகேங்களா? சோ எக்ஸலண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் கொடுக்குது. அதாவது ரிலேட்டட் டு கடவுளுக்கு இது பண்ணக்கூடிய, ஓகேங்களா? கடவுளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப என்ன சொல்றது? இந்த ஹெவன்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அது வந்து ஹெவன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சொர்க்கம். அது மாதிரி அது கூட ரிலேட் ஆன விஷயங்கள் தான் இந்த டிவைன் அப்படிங்கிறது. பாருங்க, த டெம்பிள் ஹேட் அ டிவைன் அட்மாஸ்பியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து இந்த டெம்பிள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஹெவன்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சினோனிம் பாருங்க, ஹெவன்லி, சாக்ரெட். இந்த சாக்ரெட் ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும். சாக்ரெட்னா என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே பார்த்தோம் இல்லையா? ரொம்ப புனிதமான விஷயங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சாக்ரெட், ஹோலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஹோலி, HOLY. இந்த ஹோலி, சாக்ரெட் எல்லாம் ஒரே மீனிங் தான். புனிதம், புனிதமான, கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த டிவைன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கொடுக்குது. அடுத்து பாருங்க, டெலிட்டேரியஸ். டெலிட்டேரியஸ் அப்படிங்கறத நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். காசிங் ஹார்ம் ஆர் டேமேஜ். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி
ஆபத்து மற்றும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம டெலிட்டேரியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்மோக்கிங் ஹேஸ் டெலிட்டேரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்மோக் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு அது வந்து ஒரு டெலிட்டீரியஸ் எஃபெக்டை கொண்டு வரும். ஸோ ஹார்ம்ஃபுல், டேமேஜிங் இது ரெண்டும் இதுக்கான சினோனிம்ஸா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க டைலேட்ரி. டைலேட்ரி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஸ்லோ அண்ட் காசிங் டிலே. ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது, அதே மாதிரி ரொம்ப டிலே பண்றது. ஓகேங்களா? ரொம்ப மெதுவா எல்லா விஷயங்களையும் பண்றது, எல்லா விஷயத்துக்கும் லேட்டா ரெஸ்பான்ஸ் பண்றது, ரொம்ப டிலே பண்ணிட்டு இருக்கிறத நம்ம டைலேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ் டைலேட்ரி டாக்டிக்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் எவ்ரி ஒன். எல்லாரும் எரிச்சல் விட்டுது. ஓகேங்களா? அவனோட டைலேட்டரி விஷயங்கள், அவன் டைலேட்டரி அவன் வந்து ரொம்ப ஸ்லோவா அந்த டிலே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாரையும் என்ன பண்ணுது? ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்குது. ஸோ ஸ்லோ, ப்ரொக்ராஸ்டினேட்டிங் இது பார்த்துக்குவோம். ப்ரொக்ராஸ்டினேட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் தள்ளி போடுறது. இப்போ ஒரு வேலை இன்னைக்கு முடிக்கணும்னா அன்னைக்கு முடிக்கணும். அது முடிக்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது தான் என்னது? இந்த ப்ரொக்ராஸ்டினேட்டிங். ஓகே. ஸோ அதுவும் டைலேட்டரிக்கு டைரக்ட் சினோனிமா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க டெலீரியம். டெலீரியம் அப்படிங்கிறது வந்து நம்ம நவுனா யூஸ் பண்றோம். எ ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன், எக்ஸைட்மெண்ட் ஆர் மென்டல் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து மனதளவுல நம்ம ரொம்ப குழப்பமா இருக்கிறது, அல்லது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்னா என்னது? ஒரு 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 ஆர்வத்தோட இருக்கிறது, ஒரு உற்சாகம் மாரி இருக்கிறது. ஓகே. அதே மாரி மென்டல் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அதாவது இது எல்லாமே நெகட்டிவான மீனிங் தான். எக்ஸைட்மென்ட்னா என்ன அர்த்தம்? எக்ஸைட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து 2 விஷயத்துக்கு எக்ஸைட் ஆகலாம். ஒண்ணு பாசிட்டிவான விஷயத்துக்கு எக்ஸைட் ஆகலாம். நெகட்டிவான விஷயத்துக்கு எக்ஸைட் ஆகலாம். இது நெகட்டிவான மீனிங் தான் குடுக்குது. மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மனதளவுல நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னா, தி பேஷண்ட் வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டெலீரியம். ஓகேங்களா? இந்த இடத்துல இமேஜ் பாருங்க. மனதளவுல இவனுக்கு வந்து சுத்தி நெறைய விஷயங்கள் வந்து அவன மனதளவுல போட்டு குழப்பிட்டு இருக்கு. ஸோ கன்ஃப்யூஷன், ஃப்ரென்சி. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க. இந்த ஃப்ரென்சி அப்படிங்கிற மீனிங்கே பாருங்க. ஃப்ரென்சிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரென்சிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மாரி மூர்க்கத்தனமான, வெறித்தனமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ஃப்ரென்சி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம மென்டலி எந்த கண்ட்ரோலும் இல்லாம சும்மா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஆ ஆத்திரத்தோட, ரொம்ப வெறியோட, ரொம்ப மூர்க்கத்தனமா ஒரு விஷயங்கள பண்றோம் அப்படின்னா, அப்ப அந்த ஸ்டேட்ட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃப்ரென்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஃப்ரென்சி. ஸோ அத வந்து இது கூட ரிலேட் பண்றாங்க. இது என்னது? நமக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கு. ரொம்ப மைண்ட்ல கன்ஃப்யூஷனா இருக்கும். அப்ப ஃப்ரென்சியா இருக்கும்போது அதேதான். நமக்கு நம்மளோட மைண்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்றோம். வெறித்தனமா ஏதாவது ஒரு செயல் பண்றோம். வெறித்தனமா ஏதோ யார்கிட்டயோ பேசிர்றோம். ஏதாவது ஒரு அவசியமில்லாத விஷயங்கள செஞ்சு வச்சுர்றோம். தெளிவா புரிஞ்சா? ஸோ டெலிரியம் இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க டீப்ளோர். டீப்ளோர் அப்படிங்கிறது வந்து டூ ஸ்ட்ராங்லி டிஸ்அப்ரூவ் ஆஃப் அல்லது டூ ஹேட், ரெக்ரெட் இந்த மாரி 3 வித்தியாசமான இது 3 வித்தியாசம்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல பாருங்க டீப்ளோர வந்து நம்ம வெர்பா தான் யூஸ் பண்றோம். இது என்னது? டூ ஸ்ட்ராங்லி டிஸ்அப்ரூவ் ஆஃப்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அத வந்து வேணான்னு சொல்றது. அத வந்து டிஸ்அப்ரூவ் பண்றது என்னது? அது வேணாம் அப்படின்னு சொல்றது ஸ்ட்ராங்கா நம்ம சொல்றோம். டூ ஹேட் எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா? அப்ப வேணான்னு சொல்றனால அப்ப எனக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம். ரெக்ரெட் இந்த ரெக்ரெட் பாருங்க. ரெக்ரெட்னா என்னது? ரெக்ரெட்னா வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு மனம் வருந்துறது. மனம் வருந்துறது தான். ஓகே. நான் வந்து பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமளே உணர்ந்துக்கிறது பேரு தான் என்னது? இந்த ரெக்ரெட் அப்படிங்கிறது. அப்ப ரெக்ரெட்ங்கிற மீனிங்கும் தருது. ஸ்ட்ராங்கா டிஸ்அப்ரூவ் பண்ற மீனிங்கும் தருது. ஹேட்டும் டிஸ்அப்ரூவும் ஒரே மாரி கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கு. ஓகேவா? சோ லீடர்ஸ் டீப்ளோர் த வயலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப தலைவர்கள் எல்லாருமே வயலன்ஸ வந்து என்ன பண்றாங்க? அ கடுமையா எதிர்க்கிறாங்க. கடுமையா எதிர்க்கிறாங்க. அத விரும்பல. அத ஹேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சோ கண்டெம் கண்டம்னா என்னது? கண்டம்னா என்னது? ஒரு விஷயம் வந்து வேணான்னு சொல்லிட்டு, அதுக்கு ஸ்ட்ராங்கா அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அத தடுக்கிறது. ஓகேங்களா? கண்டம் பண்றாங்கன்னா, கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட்னா என்ன அர்த்தம்? கோர்ட்க்கு வந்து அவங்க வந்து கோர்ட் சொன்ன விஷயங்கள வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணல. கோர்ட்ட அவமதிக்கிறாங்க. அவமதிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு அவமதிப்பாங்க? கோர்ட் சொன்ன விஷயத்த நான் ஒத்துக்கல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வரும். ஓகேங்களா? சோ அந்த கண்டெம் எடுத்துக்கலாம். அடுத்து ரெக்ரெட் நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதேதான். சோ 2 டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. இந்த டீப்ளோருக்கு தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க டெக்கோரம். சோ இந்த டெக்கோரம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். இது நவுனா யூஸ் பண்றோம். ப்ராப்பர் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர். அப்போ டெக்கோரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு மீட்டிங்ல இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்கோரம் இருக்கும். அப்ப டெக்கோரம்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றது? மரியாதையா நடந்துக்கணும். ஓகேங்களா? இந்த வார்த்தைகள் தான் பேசணும். இப்படி இப்படி தான் பிஹேவ் பண்ணணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. மத்தவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. ஒரு மாரி ஒரு மரியாதையான சூழல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த டெக்கோரம்ங்கிறது குடுப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஷுட் மெயின்டெயின் டெக்கோரம் இன் கிளாஸ். அப்ப நம்ம
கிளாஸ்லலாம் இருக்கும்போது ஸ்கூல்ல கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. அங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்கும், ரெஸ்பெக்டா எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி கரெக்டா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஒழுக்க முறைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒழுக்கமா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, இந்த டெக்கோரம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த எட்டிக்விட் அப்படின்னு இருக்கு இல்லையா, எட்டிக்விட்டின்னு சொல்லிட்டேன். எட்டிக்விட், இந்த எட்டிக்விட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒழுக்க விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒழுக்கமா இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட விதிகள் தான் என்னது, இந்த எட்டிக்விட். அதே மாதிரி தான் இந்த ப்ரொப்ரீட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரொப்ரீட்டினால என்னன்னா இந்த ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். புரியுதா? ஸோ டெக்கோரம் அப்படிங்கிறது ஒழுக்கம். ஓகேங்களா? சபை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சபை நாகரிகம் தான் இந்த டெக்கோரம். ஸோ ப்ராப்பர் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர், இது எல்லா இடத்துக்கும் டெக்கோரம் நம்ம கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பப்ளிக் ஸ்பேஸ்ல, அதுவும் முக்கியமா வந்து நமக்கு படிக்கக்கூடிய இடங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பா நம்ம டெக்கோரம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்க, டீகேம்ப். டீகேம்ப் அப்படிங்கிறது வெர்பு, டு லீவ் சடன்லி ஆர் சீக்ரெட்லி. ஓகேங்களா? ஒரு 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 இடத்த விட்டு டக்குன்னு வெளியே போயிடுறது, அல்லது சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம வெளியே போயிடுறது, உடனே வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்னது, டீகேம்ப். த தீவ்ஸ் டீகேம்ப்ட் பிஃபோர் த போலீஸ் அரைவ். ஓகேங்களா? ஸோ தீஃப் என்ன பண்ணாங்க, திருடிட்டு போலீஸ் வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்து டீகேம்ப் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். யாருக்கும் தெரியாம வேகமா வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃப்ளீனா தெரிச்சு ஓடுறது. டிபார்ட், இல்ல டிபார்ட்னா என்னது, கிளம்புறது, அந்த இடத்துல இருந்து கிளம்புறது. ஸோ அதுவும் இதுக்கு மீனிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரே மீனிங். இதுவும் கிளம்புறதா, இதுவும் கிளம்புறதா. ஆனா டீகேப்னு எப்போ சொல்லுவோம், சடனா சீக்கிரட்டா கிளம்புறதா டீகேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கேம்ப் அப்படின்னு இருக்கு இல்லையா, கேம்ப்னா என்ன, கேம்ப்னா என்ன, ஆர்மிலாம் கேம்ப் போடுவாங்கல்ல, ஆர்மிலாம் கேம்ப் போடுவாங்கன்னா டெம்பரவரியா ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, கேம்ப். ஸோ கேம்ப் அப்படிங்கிறது பர்மனண்டா தங்குறது கிடையாது, டெம்பரவரி கேம்ப். இப்போ ஆர்மி வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட போயிட்டு சண்டை போட போறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு கேம்ப் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஆர்மி கேம்ப். இப்போ இந்த ஆர்மி கேம்ப் வந்து ஒரு டெம்பரவரியான கேம்ப் தான். அது முடிஞ்சோன்னா அங்கிருந்து கிளம்பி வேற இடத்துக்கு கேம்ப் போட போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கேம்ப் அப்படிங்கிறது ஒரு இடத்துல போயிட்டு நம்ம அங்க தங்குறது. டி கேம்ப்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம என்னது, சடனா சீக்கிரட்டா வெளியே வந்துடுறது. ஓகே, அடுத்து பாருங்க, டிஸ்க்ளைம். டிஸ்க்ளைம் அப்படிங்கறத நம்ம வெர்பா யூஸ் பண்றோம். டு டினை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஓனர்ஷிப். அதாவது என்னன்னா, இந்த 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 பொறுப்பை வந்து என்ன சொல்றது, இந்த இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு ஒதுங்குறது, இந்த பொறுப்பிலிருந்து ஒதுங்குவதுக்கு பேர் தான் என்னது, இந்த டிஸ்க்ளைம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம மூவி எல்லாம் பார்க்கும்போது, ஏதாவது சீரிஸ் எல்லாம் பார்க்கும்போது முன்னாடி என்ன பண்ணுவாங்க, டிஸ்க்ளைமர் போடுவாங்க. ஸோ டிஸ்க்ளைமருக்கு அதிலே போட்டிருப்பாங்க தமிழ்ல, பொறுப்பு துறப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பொறுப்பு துறப்புனா என்ன, எனக்கும் இதுல சொல்லப்பட்ட விஷயங்களுக்கும் பெருசா எந்த சம்பந்தமும் இல்லை. இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் யாராவது ஒருத்தங்களை பாதிக்குது அப்படின்னா இது என்னோட கற்பனை மட்டும்தான், யாரையும் நம்ம உள்நோக்கத்தோட எடுக்கலன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க. அந்த டிஸ்க்ளைம் தான். ஓகேங்களா? ஸோ பொறுப்புகளில் இருந்து என்னது, விலகிறது. டு டினை ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு விலகிறது. ஓகேவா? ஹி டிஸ்க்ளைம்ட் எனி இன்வால்வ்மெண்ட் இன் த மேட்டர். ஹி டிஸ்க்ளைம்ட் எனி இன்வால்வ்மெண்ட் இன் த மேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மேட்டர்ல இருக்கக்கூடிய இன்வால்வ்மெண்ட்ல எந்த எந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ டினை, ரிஜெக்ட், இது ரெண்டும் இந்த டிஸ்க்ளைம்கான மீனிங்கா வரும். புரியுதா? ஸோ டிஸ்க்ளைம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வார்த்தை தான், டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமனாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, டெபிசிட். டெபிசிட் அப்படின்னா இதுவும் அடிக்கடி பார்க்கக்கூடிய வார்த்தை தான். நம்ம வந்து நார்மலா வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது இந்த டெபிசிட் அடிக்கடி பார்ப்போம். ஸோ டெபிசிட் அப்படிங்கிறது பற்றாக்குறை. ஓகேங்களா? பற்றாக்குறை. த அமௌண்ட் பை விச் சம்திங் ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் வாட் இஸ் ரெக்வயர்ட். அதாவது நமக்கு தேவை, அந்த தேவையில இருந்து எவ்வளவு அமௌண்ட் நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. இப்போ நம்ம மாசம் வீட்டுக்கு பட்ஜெட் போடுறோம், இந்த மாசம் எனக்கு மொத்தமா செலவுக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது. ஆனா என் கையில 30,000 ரூபாய் தான் எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு 10,000 ரூபாய் டெபிசிட்டா இருக்கு, 10,000 ரூபாய் பற்றாக்குறையா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு எவ்வளவு தேவை, இப்ப என் கையில எவ்வளவு இருக்கு, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது, டெபிசிட். ஓகேவா? சோ இந்த டெபிசிட்டுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ். டெபிசிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்னு பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ். இப்ப இந்த மாசம் எனக்கு 40,000 ரூபாய் தேவை, என் கையில 50,000 ரூபாய் இருக்குன்னா என்ன அர்த்தம், என்கிட்ட 10,000 ரூபாய் சர்ப்ளஸா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு என்ன தேவையோ அதை விட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது சர்ப்ளஸ். என்கிட்ட எவ்வளவு தேவையோ அதோட கம்மியா இருந்ததுன்னா எவ்வளவு கம்மியா இருக்குதோ அது வந்து என்னது, டெபிசிட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பட்ஜெட்லாம் போடும்போது இந்த டெபிசிட் சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரி இஸ் ஃபேசிங் பட்ஜெட் டெபிசிட். பட்ஜெட் டெபிசிட்னா என்னது, நமக்கு இந்த பட்ஜெட்லாம் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் இப்போ இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் நமக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க பார்லிமெண்ட்ல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் நாங்க என்னென்னலாம் பண்ண போறோம்,
அது எதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தமா இவ்வளவு லட்சம் கோடி ஆகுது. ஒரு 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 அஹ், அஹ், ஒரு 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 2,00,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் 2,00,000 கோடி இருக்காது, அதோட ஜாஸ்தி தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு 2,00,000 கோடி தேவைப்படுது. இந்த வருஷத்துக்கு இந்தந்த திட்டங்கள் இந்தந்த திட்டங்களுக்காக மொத்தமா இந்தியாக்கான செலவு வந்து பாத்தீங்கன்னா 2,00,000 கோடின்னு சொல்லிட்டு பட்ஜெட் போடுறாங்க. ஆனா, நமக்கு வருமானம் எவ்வளவு வரும்? நமக்கு டாக்ஸு, மத்தபடி நம்மளோட சோர்சஸ் மூலம் நமக்கு கூட வருமானம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1,50,000 கோடி தான் வருது. 1,50,000 கோடி தான் நமக்கு என்ன வருது? வருமானம் வருது. ஆனா, நம்ம போட்ட பட்ஜெட் எவ்வளோ? நம்ம போட்ட பட்ஜெட் எவ்வளோ? 2,00,000 கோடி. அப்ப இந்த பட்ஜெட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டெபிசிட் பட்ஜெட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டெபிசிட் பட்ஜெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போட்ட பட்ஜெட்ட விட என் கையில எனக்கு வரக்கூடிய காசு கம்மியா தான் வரும். எனக்கு வருமானமே இவ்வளோ தான் வருது. ஆனா, நான் எவ்வளோக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன்? வருமானத்தையும் தாண்டி பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன்னா, அது டெபிசிட் பட்ஜெட். ஆனா, எனக்கு வருமானம் வந்து எனக்கு தேவை 2,00,000 கோடி. ஆனா, நம்ம கண்ட்ரிக்கான வருமானம் ஒரு 3,00,000 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1,00,000 கோடி எக்ஸ்ட்ரா வருதுன்னா, அப்ப அந்த பட்ஜெட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சர்ப்ளஸ் பட்ஜெட்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ சர்ப்ளஸ், டெபிசிட் 2யும் புரிஞ்சுக்கணும். சினோனிம் பாருங்க, ஷார்ட் ஃபால், ஷார்ட்டேஜ் இது 2யும் நம்ம இதுக்கான மீனிங்கா எடுத்துக்கலாம். ஓகே. சோ இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் பாருங்க. டிசக்ரேட்னா என்ன சொன்னேன்? ஒரு சாக்ரடான பிளேஸ வந்து டிஸ்ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்றதுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்த டெயின்டி அப்படிங்கிறது என்னது? டெலிகேட், மென்மையான, அடுத்து அட்ராக்டிவா இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த டிப்ரைவ்னா என்னது? ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காம தடுக்கிறது, மறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவைன்னா கடவுளுடன் சம்பந்தப்பட்ட புனிதமான, ஹெவன்லி அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அது. டெலிட்டீரியஸ் அப்படிங்கிறதுனா ஹார்ம்ஃபுல். டைலேட்டரி அப்படிங்கிறதுனா என்னது? ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது. அதே மாதிரி டிலே டிலே பண்றது, அதான் என்னது? டைலேட்டரி. டெலீரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனதளவுல ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கிறது, ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிறது. டீப்ளோர் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த வந்து வேணான்னு சொல்லிட்டு மறுக்கிறது. அதே மாதிரி வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்குறது, மறுக்கிறது, அது மாதிரி சொல்றது. அதே மாதிரி ரெக்ரெட். ரெக்ரெட்னா என்ன சொன்னேன்? அதாவது நம்ம இந்த விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு வருந்துறது. அடுத்த டெக்கோரம் அப்படிங்கிறது என்னது? ஒழுக்கமா ஒரு 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 இடத்துல அந்த 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 இடத்துக்கான ஒரு டெக்கோரம மெயின்டைன் பண்ணணும்னா, அந்த ஒரு ஒழுக்கமா நடந்துக்கிறது. ஓகேங்களா? ப்ராப்பர் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர். ஒழுக்கத்தோட இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேம்ப்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து சடனா இதே மாதிரி சீக்கிரட்டா லெஃப்ட் ஆகுறது. டிஸ்க்ளைம் அப்படிங்கிறது எனது பொறுப்புகளில் இருந்து எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விலகுறது. டெபிசிட் அப்படின்னா பற்றாக்குறை. தெளிவா புரிஞ்ச எல்லா வார்த்தைகளையும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே முக்கியமான வார்த்தைகள் தான். அடுத்த கிளாஸ்ல டே 51ல இதே மாதிரி டே 50 இதுதான் டே 51. டே 52ல இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வார்த்தைகளோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.